வீட்டுல சிலை வச்சிட்டீங்களா? அம்மா இது யாரு சிலை? இவன் ராமகிருஷ்ணன் கொலை பண்ண போறானா? இவன் ராமகிருஷ்ணன் கொலை பண்ண போறானா? இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏண்டி ஏன் இப்படி தமிழ்நாட்டை கேவலப்படுத்துற? இப்படி ஒரு ரவிக்க, இப்படி ஒரு சேலை, இப்படி ஒரு மல்லிகைப்பூ, பிசுபிசுப்பு என்ன? இதுல இருந்து என்னைக்கு மாற போற? பேசாம ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் வாங்கி தரே, போட்டுக்கிட்டு என் கூட வா. அப்படி உன்னை ஸ்னேக் சாண்டி ஆக்கி காட்டுறேன். அப்படி மாற மாட்டியா? என் கூட வர மாட்டியா? செத்து தொலை. எங்கடா அந்த ராமகிருஷ்ணன்? எங்க அந்த ராமகிருஷ்ணன்? மாமா மச்சான் இந்த வந்துட்டி மாமா. ஏய் யாரா அந்த லூசு? உனக்கு தெரிஞ்சவனா? ஆமாண்ணே, ஊர்ல இருந்து என் மச்சான் ஒருத்தன் ஆட்டோ ஓட்ட வரப்போறான்னு சொன்னேன்ல, அது இவன் தான். ஊர்ல என் பண்ண லொல்லு தாங்காம எல்லாரும் சேர்ந்து இவனை அடிச்சு துரத்தி விட்டான். என்னது தலையில பூ கையில கத்தி ஏடா நடந்துச்சு? டெக்னாலஜி மாமா, டெக்னாலஜிக்கு. சாதாரணமா உன்னைய வந்து இவங்கள்ட்ட கேட்டா இவங்க 48 கேள்வி என்கிட்ட கேட்பாங்க. இந்த கத்தியை எடுத்து கீழே குத்துனே உன்னைய 2 நிமிஷத்துக்குள்ள கொண்டாந்து நிப்பாட்டாங்க. எப்படி மாமா என் டெக்னாலஜிக்கு? டேய் தேவையில்லாம மிரட்டா இல்ல உன போட்டு ஒரே ஒரு நிமிஷம் மாமா. இந்த நேரத்துலயும் தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு மாமா. இப்ப எப்படி என்ன பண்றேன்னு நீங்க பாருங்க. வெயிட் மாமா. தாய்க்குளமே, சித்தப்பா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வரட்டுமா? இங்க பாருடா, உன் மச்சான் என்ன பைத்தியமா? தள்ளுங்கடா. இதாண்டா பெரிய சாமியோட ஆரம்பம். ஏய் செல் நம்பர் எழுத வேண்டியதான். இவ்வளவு பெருசாவா? எதையுமே பெருசா செய்யறவன் தான்டா பெரிய சாமி. இந்த பெரிய சாமி உள்ள பேரும் இந்த நம்பரும் தேசியக்கிற மாதிரி மக்கள் மனசுல சக்குன்னு பதியணும். இந்த ஊர்ல எவனுக்கு ஆட்டோ தேவையோ இந்த நம்பரத்தை கூப்பிடணும். இதுதே பெரிய சாமியோட டெக்னாலஜிக்கு. போன் பண்ணிட்டாரு போன மாசம். ஹலோ பெரிய சாமி ஸ்பீக்கிங். ஆமா நீங்க யாரு? நான் அவசரமா ஒரு இடத்துக்கு போணும். ஸ்டைல ஆட்டோ ஓட்டுறது நான் பார்த்தேன். ஆமா அதான் ஃபோன் பண்ணேன். வரீங்களா? எங்க? காந்தி தெரு நம்பர் 35. சீக்கிரமா வாங்க. எஸ் கமிங். காந்தி தெரு நம்பர் 35 கரெக்டா வந்துட்டோம். எங்க அந்த அழகான பெண் குரல்? எஸ்கூஸ் மீ பெரியவரே, ஆட்டோ வந்தாச்சு. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? அது சரி, இந்த வீட்ல இருந்தானே ஆட்டோ வேணும்னு போன் பண்ணி என்னைய வர சொன்னது? நான் யாருக்கும் போனெல்லாம் பண்ணல. நீங்க போன் பண்ணலையா? ஒரு அழகான பெண் குரல் போன் பண்ணி இந்த வீட்டுக்கு என்னைய வர சொன்னுச்சே. என்னம்மா கால் வலிக்குது ஆஸ்பத்திரி போகணும்னு போன் பண்ணியா? வாமா நான் உன்னை கூட்டு போறேன். யோ போயா, என் பொண்ணு பொறப்புல இருந்து கால் அப்படிதாயா இருக்கு. யோ நீனா ஒரு அப்படாயா? மெடிக்கல் டெக்னாலஜி எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. பொண்ணை கூட்டி கொண்டு போய் டாக்டர்கிட்ட வைத்தியம் பார்க்கற விட்டு பிறந்ததுல இருந்து எப்படி இருக்குன்னு பெருமையா வேற பேசிக்கிற ஆளு முகரே. நீ வாமா நான் உன்னை மாமா கூட்டு போறேன். ஐயோ என் பொண்ணை தூக்கிட்டு போடா. ஏய் முடிக்காதீங்க. ஆமா நான் இருக்கேன். யோ நிறுத்தியா. என்ன ஸ்டைல் ராசா? எங்க போற? சாண்டுக்கிட்டே போறேன். அட நான் கூட அங்கதையா போறேன். வரட்டா? தாராளமா ஏறிக்க. இந்த பெரிய சாமிக்கு மனசு பெருசு. அனுமதி ஏறிக்க. என்னது? வண்டியில ஏறிக்கன்னு சொன்னம்மா. ஆட்டோ போலாமா? ஓ போலாமே. போகாது. ஏன்? ரிப்பேர். வராதுமா, வண்டி பஞ்சர் ஆகும். என் வண்டியில பிரேக் ஒயர் கட் ஆயிடுச்சு. என் வண்டியில தான் முடியாது கட் ஆயிடுச்சு. என்ன இன்னைக்கு எந்த ஆட்டோவும் ஓடாதா? ஓடுமே. எங்க ஆட்டோவை தவிர ஒரே ஒரு ஆட்டோ தான் ஓடும். அதோ அந்த ஆட்டோ தான். போலாமா? சைலண்டான இடத்துக்கு போய் சைலண்டா நிக்க நம்ம ஆட்டோ வராது. நான் ஒன்னும் அந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிடல. வேற எங்க? அருணாச்சல வாத்தியார் வீட்டுக்கு. ஏய் அவர் வீட்ல உனக்கு என்ன வேலை? ஏன் அத சொன்னாதான் ஆட்டோ வருமா? அவர் எனக்கு சொந்தம். நாங்க போய் அதெல்லாம் உனக்கு தேவையில்ல. வானா வா, வந்து துட்டு வாங்கிட்டு போ. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இங்கே நில்லு, உள்ள எல்லாம் வரக்கூடாது. ஏன்? இது எனக்கும் தெரிஞ்ச வீடுதான். ஆட்டோக்காரனுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா வீடும் தெரியும். அதுக்காக உள்ள வந்து என்ன விருந்தா சாப்பிட முடியும்? பேரை சொல்லி சத்தமா கூப்பிடு.
அதான் இந்த வீட்டு பழக்கம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதல்ல நீ வெளியே நில்லு. இது சாதாரண வீடு இல்ல, கோவில். மரியாதைக்குரியவங்க வாழ்ற இந்த வீட்ல ஒன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் கால் வைக்க கூடாது, புரியுதா? போ. போதும் விடுமா. டேய் தலைய ஒழுங்கா காமியேண்டா. ஐயோ அம்மா வாமா, வா 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 வா, நல்ல நேரத்துக்கு வந்த. தலைய ஒழுங்கா காமிக்கிறடா பாரு. டேய் எங்கடா போற? குளிக்க போறமா. அது சரி, தலை பூரா எண்ணெய் தேய்ச்சிட்டு உடனேவா குளிப்பாங்க? சரி ரூம்ல இருக்கு. டேய் ஐயோமா, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட 4 வார்த்தை பேசாம நீ வாட்டுக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்ட எப்படி? நான் சொல்லல, அந்த பொண்ணு தான். வாமா. ஹலோ. ஹாய். இவங்க அப்பாட்ட உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கேம்மா. உன்னை இங்க பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப வந்துருவாரு. உன்னை உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்தாயா. அடிச்சிட்டாடா எப்படி நீ வைடா. அத வைடா. என்ன சொல்றது வைடா? டேய் அங்க பாருங்கடா, கொஞ்ச நாளாவே அந்த கூத்து நடக்குது. என்னன்னு தெரியல, ஒரே மர்மமா இருக்கு. இதை நீ கண்டுபிடிச்சே ஆகணும்டா. ஆமா அண்ணே. விடக்கூடாதுடா. அண்ணா பெரியசாமி கிளம்புறானே. வாங்கடா போலாம். ஏய் பெரிய மில்டரே, டிஸ்கா போய்டானே. என்னாச்சுன்னு? வைத்தி, கொஞ்ச நாளாவே இந்த பெரியசாமி சரியில்லை. ஏதோ தப்பு நடக்குது. டெய்லி இவன் ஆட்டோல வந்து ஒருத்தன் பார்சல் வைக்கிறான். அதை எடுத்துட்டு அவன் எங்கேயோ கொண்டு போறான். அது எனக்கு என்னமோ போதைப் பொருளா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. சந்தேகமே இல்ல, கண்டிப்பா அது போத பொருள் தான். சத்தம் போடாதீடா, எல்லாத்துக்கும் இருக்குடா. இந்த கையில காசு, இந்த கையில புத்தகம். இந்தா டேய் தள்ளாதீடா. இந்தா பாத்ரூம் ஒரு கலாட்டா. இந்தா பக்கத்து விட்டு ஐலா. நிறுத்து நிறுத்து. வைத்தி அந்த இருக்கான் பாரு. காசு குடுறா, ஓசியில படிக்க பாக்கியோ. டேய் அப்புறம் தள்ளு தள்ளு தள்ளு. அப்புறமா வர விடாத அப்படி. டேய் வைத்தி, அவன் ஆட்டோல விடுங்கடா விடுங்கடா. என்ன வியாபாரம் பண்ற? ஏதோ படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்மனால முடிஞ்ச உதவி. மகாபாரதம் ராமாயணம்னு கதை புஸ்தகம் கொடுக்குறேன். புதிய தலைமுறைய இந்த விவரத்தை என்ன தெரிஞ்சு கத்துக்கிற வேணாமா? அதுக்காகத்தான் இதெல்லாம். ராமாயண மகாபாரத்தை எதுக்கு ஒளிச்சு வைக்கணும்? காட்டு. கேளுங்கடா, இதெல்லாம் சின்ன பசங்க படிக்கிறதா, நீங்க படிக்க கூடாது. குர்ராமரியாமே. ஐயோ மாமா அடிக்காத. அண்ணா வேற புக் கொடுங்க. ஐயோ அண்ணா, எல்லா பசங்க கிட்ட இருந்து புக்க வாங்குங்க. இவ்வளவு பெரிய சைஸ் ராமாயணத்தை நான் இப்பதான் பகவத பாக்குறேன். என்ன இதெல்லாம்? நான் என்ன பண்ணா உங்களுக்கு என்னடா? அடிங்கடா அடிங்க, நல்லா அடிங்க. அழகான குரல்ல ஒருத்தி தினம் எனக்கு போன் பண்ணி அங்க வா இங்க வான்னு அலைய வச்சா. நானும் அவளை தேடி தெரு தெருவா அலைஞ்சு, ஆனா இது வரைக்கும் அவளை பார்க்கல. பெட்ரோல் பல்களை கடை வாங்கி பூரா கடைக்காரங்களும் என்னைய கொலை வெறியில தேடிட்டு இருக்காங்க. நான் வேற என்னடா பண்றது சொல்லுங்க. நம்ம அப்பாவை நம்மள படிக்க வச்சாங்க, நாம தான் படிக்கல. நாம கெட்டு போனதுக்கு நாம தான் காரணம். இந்த குழந்தைகளை கெடுக்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்ல. விடுங்க. மாமா இங்க பார், இத நீயே நம்ம ஆட்டோ ஸ்டாண்டுக்கு எடுத்துட்டு போய் தீய வச்சு கொளுத்துற. இனிமே இந்த தப்பு நடக்கூடாது. சரி வைத்தி. போய் என் ஆட்டோல ஏறு. இல்ல வைத்தி, என் வண்டியிலே நான் வரேன். வைத்தி சொன்னா கேளுடா. நீ பண்ண கூத்துக்கு உனக்கு கண்ணாடி வர. போ போ.